வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சில்க் காட்டன் தான். ஃபுல்லாக வந்து வெட்டி வச்சாச்சு. வெட்டி வச்சதை எப்படி ஃபினிஷிங்கோடு தைக்கிறது அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ. இது வந்து 40 இன்ச்சு ப்ளவுஸு. இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்கு அகலம் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். 2.75.1 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கம்மி. அடுத்து வந்து நம்ம தோல் அகலம் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம கை வெட்டு உயரம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம அந்த சைட்லேருந்து எடுப்போம் பார்த்திங்களா, அது வந்து 1.1 ஒரு பாயிண்ட்டு, ஒரு இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி அந்த வளைவை வந்து நான் வெட்டியிருக்கேன். அடுத்து வந்து கழுத்தோட உயரம் வந்து அகலத்தை பாருங்கள் 11.5 இன்ச்சு. அதாவது தையலுக்கு நம்ம 1.5 இன்ச்சு சேர்ப்போம் பார்த்திங்களா, அதோட சேர்த்து வந்து 11.5 இன்ச்சு. உயரம் வந்து 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ 8.75 இன்ச்சு வந்து நான் கழுத்தோட உயரம். இப்போ மேலே வந்து 2.25.1 எடுத்தோம் பார்த்திங்களா, கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ரவுண்டாக வந்து உங்களுக்கு சேஃப் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நல்ல பக்கமாக தான் வச்சுருக்கேன். நம்ம மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நான் லைனிங்கை வச்சு அடிக்கிறேன். கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து இடத்த விட்டுட்டு பாந்தளவு தையல் தான் போடுறேன். நம்மளோட ஸ்டிச்சிங்கில் எல்லாமே சொல்லுவேன். கட்டிங்குமே வந்து பாந்தளவு தையல் தான். இப்போ பாருங்கள், போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லீவ் விட்டுக்கோங்க. லீவ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடி வந்து நல்லா அமுக்கடி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சுக்கு மேலே நான் இப்போ எப்படி அடிக்கிறேன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து தையல் போட போகிறதில்ல. ஏன்னா இது காட்டன் ப்ளவுஸுன்றதுனால தையல் போட போகிறதில்ல. அப்படியே வந்து நம்ம அடிப்போம். கீழே வந்து மெயின் பீஸ் வந்து லைனிங்கோடு சேர்ந்துருக்கறனால நல்லா திக்காக வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வெளியில் வந்து தையல் தெரியாது. இடுப்பில் போட்டிருக்க தையலே வந்து தெரியாது. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி சுற்றி வந்து அடிச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம மேலே வந்து திருப்பி நம்ம கிராஸ் பீஸ் வைப்போம் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம பாந்தளவு தையல் போடுவோம். இப்போயே போட்டோம்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் வந்து தையல் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு அமுக்கடி போடுங்க. லைனிங்கை வச்சு பதிக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு. மெயின் பீஸில் தைக்கும்போது பார்த்திங்கன்னா பாந்தளவு தைக்கணும். ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷோல்டரை வந்து ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ஒரு 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி 1/2 இன்ச்சு பிடிக்கணும், 3.5 இன்ச்சு உயரம் இருக்கணும். இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு 1/2 இன்ச்சு கீழே இருக்கணும். மேலே வந்து 3.5 இன்ச்சுக்கு உயரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தையலே தெரியாது, நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து கை பாருங்கள், கை வந்து ஜாயின் பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலை. அதனால் வந்து கையை ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளிப்பக்கமாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு அடிப்போம். இது வந்து மேலே இதுவுமே அதே மாதிரி தான். மேலே வந்து மெயின் பீஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கை வச்சு அடிக்கிறோம். அது மாதிரி வந்து இதை வந்து நான் கரபாகன்றதுனால நல்லா திக்காக தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே வச்சு பாந்தளவு தையலை போட்டு அமுக்கடியை போட்டு நம்ம திருப்ப போகிறோம். இப்போ இதே அதே மாதிரி நல்லா நீவி விட்டுட்டு அப்படியே மடித்து முனியில் மட்டும் ஒரு தையல் போட்டால் போதும். இதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி போட்டுட்டு வந்து சுற்றி அடிச்சுக்கலாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பாந்தளவு தையலை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும். நம்மளோட டெய்லரிங் ஸ்டிச்சிங்கை பூரா பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் பாந்தளவு தான் போட்டிருப்பேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், புதுசாக வந்து பழகிறவங்களும் இருந்தால் இப்போ ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து அந்த தையலை போட்டு பழகிக்கோங்க. பாந்தளவுன்றது ஒன்றும் இல்லை, 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி, 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பிசுறு தெரியாமல் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், கை முடிஞ்சிச்சு. அது மாதிரி நம்மளோட சேனல் வந்து முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3.25 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2.25 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு உரிய கேப் வந்து 1.5 இன்ச்சும் அந்த ஷோல்டரு ஆம்கோல்கிட்ட இருந்து வர்ற பார்த்திங்கன்னா அந்த டாட் வந்து 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கேப்பில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து கோடு போட்டு கூட வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி 2 பீஸையுமே இருக்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இடது பக்கம் வலது பக்கம் இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மாறாமல் இருக்கும்.
மாற்றி அடிச்சிட்டா திருப்பி வந்து நம்ம தையலை வந்து பிரிச்சுருக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் எப்பயுமே. அப்போ தான் உங்களுக்கு வந்து லூஸ் கொடுத்தாலும் செஞ்சாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீவி விட்டு தைக்கலாம். வளைவு பகுதி எப்பயுமே ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி தான் சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் 4 இன்ச்சு தான் தையல் போடணும். போட்டாச்சு. போட்டு வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது இந்த இடத்துல சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து நான் தருவேன். வீடியோவும் நான் போடுவேன். அது மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வரும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் டாட் வந்து இந்த பட்டன் பட்டி வைக்கிறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல வர டாட்டு 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் 4 இன்ச்சு தான். ஆம்கோல் கிட்டேருந்து வர டாட்டு. மெயின் டாட்டு மட்டும் 2.25 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா உள்ளுக்க தள்ளி விட்டுட்டு அடிச்சிங்கன்னா இப்போ நம்ம தைக்கும்போது அந்த டாட் வந்து நமக்கு அந்த துணியோடு சேராது, தனியாக பிரிஞ்சு நிற்கும். அதுக்காக தான் உள்ளுக்க தள்ளி விட்டுட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறது. ஏன்னா அது வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும், சரியான கப் சைஸு கிடைக்காது. இப்போ இது அதே மாதிரி தான் தையல் வந்து 2 தையல் போடுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி 2 தையல் போட்டால் உங்களுக்கு வந்து கீழே வந்து பிசுறு வந்து அந்த ஒரு தையல் போடும்போது நம்ம கட் பண்ணுவோம், பிசுறு தெரியும். இப்போ 2 தையல் போட்டு நம்ம இந்த சைடு முடிச்சோம்னு சொன்னால் பிசுறு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் 2 தையல் போட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி பாருங்கள், கப் சைஸ் வந்து நீட்டாக இருக்குது. இப்போ அதே கப் சைஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து நகைக்கண்ணை வச்சு நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டா வந்து அந்த இது மறைஞ்சிரும், நல்லா நீட்டாக வந்து அமுங்கி நின்றுக்குறோம். அதுக்காக தான். அடுத்து வந்து நம்ம பட்டியை பார்ப்போம். பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிற இடத்த வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாறாமல் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதேமாதிரி பாருங்கள், மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நம்ம அந்த பட்டி வந்து நம்ம மார்க் பண்ண பகுதி வந்து கீழே போகிற மாதிரி வச்சுருக்கேன். மேலே தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கீழே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணாத ஒரு பீஸை வந்து மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி பாந்தளவு தையலை வந்து போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு கீழே பிசுறு இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். மெயின் பீஸை வச்சுட்டு தச்ச அந்த வெட்டி வச்சுருக்க அதை வந்து மார்க் பண்ணதை அடியில் இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், திருப்பிட்டு நல்லா ஒரு அமுக்கடி போட்டு எடுத்துக்கோங்க ஓரமாக. இப்போ வந்து அதையும் திருப்பிட்டு நீங்கள் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் பீஸ் மேலே வர்ற இடத்துல ஒரு தையல் தான் இருக்கும். பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ சுற்றி அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சிச்சு. இப்போ அதே மாதிரி தான் முனியில் வந்து நம்ம தைக்கிற இடத்துல வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கிராஸாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நேராக வரும். அந்த பட்டன் பட்டி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் நேராக வரும். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, இது வந்து தையல் நம்ம போடுற இடம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாததுக்குனால நான் அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக தான் அந்த கோடு போடுறேன். இல்லைன்னா நம்ம சும்மா அப்படியே வச்சுக்கலாம். இது எப்படி வைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லித்தரேன். இப்போ 2 இடத்துலையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடமும் ஒன்று சேர்ற மாதிரி வச்சு பிடிச்சிட்டு அப்படியே அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அதே மாதிரி அந்த பிசுரை கீழ்ப்பக்கமாக வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெயின் பீஸ் இருக்குது மெயின் பட்டி மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மெயின் டாட் பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டன் பட்டியை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சைடு திரும்பக்கூடாது, பட்டன் பட்டியை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சு தைக்கணும். இப்போ சின்ன பட்டன் பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சுக்கு நான் துணி எடுத்து அதை 2ஆக மடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ எடுத்து விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு அமுக்கடியை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே அதே மாதிரி கூடுதல் குறைவு இல்லாமல் நீட்டாக வந்து மடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பட்டன் பட்டி 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான உயரத்துக்கு. இப்போ வந்து மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து
அந்த 3½ இன்ச்சுக்கு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த துணியை வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா மடிச்சுட்டு அதையும் வந்து திருப்பி மடிக்கிறேன். இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். குக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா டார்க்காகவும் இருக்கும் துணி, அதுக்கு தான். இப்போ அதையும் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடுறது வந்து பாந்தளவு தையலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முனி தையலை வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். பாருங்கள் இப்போ நீட்டாக இருக்குது. இது முடிஞ்சிச்சு. இப்போ 2யுமே வச்சு சேர்த்து வச்சு பார்த்துக்கோங்க. சேர்த்து வச்சு பார்க்கும்போது கூடுதல் குறைவு இல்லாமல் கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஷோல்டரும் அதே மாதிரி தான். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். ஷோல்டர்லேயுமே அதே மாதிரி 2 தையல் போடுங்க. கரெக்டாக வந்து நம்ம கழுத்து பகுதி அடிக்கிற இடத்துலையும் சரி, கை அடிக்கிற இடத்துலையும் சரி 2 கட்டு கட்டிக்கோங்க. தையல் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் இப்படி. இப்போ வச்சு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி கழுத்து பகுதி வந்து நெளிவு சுழிவு இல்லாமல் நேராக கோடு மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக வெட்டியிருக்கீங்க, தச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வரலன்னு சொன்னால் நம்ம திருப்பி நேராக வர்ற மாதிரி ஒரு கிராஸ் கொடுக்கணும். இப்போ இது நேராக இருக்கிறனால நம்ம கிராஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி லைனிங் பாருங்கள், கிராஸ் பீஸ் 1½ இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு நல்லா அந்த பிசுரை வந்து 2 பக்கமும் மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா திக்னஸாக இருக்கும். அதனால தான் நல்லா பிரித்து விட்டுட்டு நீவி விட்டுட்டு நான் வச்சு அடிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். பாந்தளவு தையல் கரெக்டாக போடுங்க. அந்த கிராஸ் பீஸை வந்து இழுத்துறாதீங்க. அடியில் இருக்க துணியையும் இழுக்காதீங்க. கரெக்டாக வந்து லூஸாக வந்து ரொம்ப லூஸாகவும் கொடுக்காம நீட்டாக வந்து இழுக்காமல் அடிங்க. அடிக்கும்போது உங்களுக்கு கழுத்து வந்து ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். அது மாதிரி வந்து நம்ம அந்த கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, கொதவு போடுறது நல்லா கிராஸாக போடுங்க. அந்த வளைவு வர்ற இடத்துல ஒரு 2, 3ஆவது போடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வெளியில் வந்து பாந்தளவு தையல் போடுவோம் பார்த்திங்களா, ஒரு 2 அடி போடுவோம். அந்த அளவுக்கு வந்து துணியை வந்து உள்ளுக்க மடித்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக பாந்தளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி துணியெல்லாம் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக 1½ இன்ச்சு எடுத்தோம்னா இது வந்து சரியான அளவாக இருக்கும். இப்போ அந்தளவு தையல் வந்து விழுகிற அளவுக்கு கரெக்டான கிராஸ் பீஸாக இருக்கும். கூடன்னா நீங்கள் திருப்பி வந்து தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணணும். அதனால் வந்து கூட எடுக்க வேணாம். கரெக்டாக 1½ இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கரெக்டாக முனியில் வந்து தையல் போட்டுக்குருவோம். இந்த மாதிரி போட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா, எம்மிங் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம திருப்பி 2 தையல் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் சரி, பின்னாடி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கஸ்டமர் வந்து திருப்தியாக இருப்பாங்க. பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு அடி வந்து அடித்து எடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்க வந்து அந்த பிசுறு வந்து நமக்கு 1½ இன்ச்சுன்றனால கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே மடிக்கும்போது வெளியில் தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முனி அடி மட்டும் ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கிறேன். ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா கழுத்து அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தைச்சிடலாம். 2வது தையல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். அது மாதிரி அந்த வளையிற இடத்துல வந்து நல்லா வந்து கையை வந்து வளைச்சி விடுங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து அந்த உள்ளுக்க வச்சுருக்க கிராஸ் பீஸ் வந்து ஒதுங்கிக்கிட்டு இழுக்கிற மாதிரி தெரியும். அந்த வளைவு கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து வளைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி 2வது வந்து நம்ம பாட்டுக்கு அடிக்கலாம், ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி வந்து பார்க்கும்போது நமக்கு கிராஸ் பீஸ் வச்சது நல்லா வந்து அமுங்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ பெரிய பெரிய கடைகள்லாம் இந்த மாதிரி தான் தைப்பாங்க. அடுத்து வந்து நம்ம கையை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ கை வந்து அதே மாதிரி நம்ம சென்ட்ரு வந்து கொதவு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம ப்ளவுஸில் இருக்க அந்த ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நம்ம தையல் போடுற இடத்து வரைக்கும் வச்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல வந்து இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து கை வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அப்படியே அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு கைக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம சரி பார்த்தா போதும். ஏன்னா அதே மாதிரி தான் அந்த சைடும் தைச்சிருப்போம், வெட்டியிருப்போம். அதனால் வந்து 2வது இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து அளந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் பாந்தளவு தையல் போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு தையல். அதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும். இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கிடுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ வந்து 2ஆக மடிச்சுட்டு நம்ம வந்து கையை ஜாயின் பண்ணலாம். இப்போ கை ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கை நோக்கி இருக்கிற மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு அடிக்கணும்.
அது மாதிரி வந்து நம்ம அடிக்கும்போது அந்த ஷோல்டரும் அந்த ப்ளவுஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல நடுக்கால வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே தையல். இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த மேலே பிசுறு இருக்கமே வச்சு நடுக்கால்கிட்ட நிப்பாட்டிக்கிட்டேன். அந்த ஆம்கோல்கிட்ட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். எந்த ப்ளவுஸில் வந்து எந்த இதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம அடித்ததுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ 4 தையலாவது போட்டிருக்கேன். 4 தையல் 5 தையல் வரும். இந்த பாருங்கள், நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் கையை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ளஸ் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம வச்ச மாதிரி நிற்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட் கூட ஏறலை இறங்கலை, கரெக்டாக வந்து அதாவது ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் வந்து ப்ளவுஸில் வந்து கையில் எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ ஏற்றி இறக்கி தைச்சிட்டோம் அப்படின்னா கை ஒன்று திருகும், இல்லைன்னா ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு நிற்கும். இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்ஸும் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆசை இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. நன்றி.